இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி தாயாம் திரு அவை அதிதூய மரியாளின் புனித பெயருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. அன்னை மரியாளுடைய பிறப்பு விழாவை தான் சமீபத்தில் நம்ம கொண்டாடணும். அன்னை மரியாளுடைய இந்த புனித பெயரினுடைய நினைவு நாளை கொண்டாடுவதற்கான காரணம், இந்த விழாவானது திருச்சபையினுடைய வரலாற்றில் 15வது நூற்றாண்டிலிருந்தே கொண்டாடப்பட்டு கொண்டு வருகிறது என்பது தான் வரலாறு. 15வது நூற்றாண்டில் துருக்கியர்களுக்கு எதிரான அந்த ஒரு போரில் கிறிஸ்தவர்கள் வெற்றி பெற்ற ஒரு மகிழ்ச்சியை நினைவு கூறும் வண்ணமாக அப்பொழுது இருந்த திருத்தந்தை முதலாம் இன்னசென்ட் அவர்கள் தான் இந்த அன்னை மரியாளுடைய புனித பெயரின் நினைவு நாளை கொண்டாடுவதற்கு திருச்சபையில் ஒரு வழிவகை செய்தார். அன்புமிக்கவர்களே, இயேசுவினுடைய திருப்பெயருடைய மாட்சிமை மகிமை நமக்கு தெரியும். ஏனென்றால் யோவான் நற்செய்தியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னுடைய பெயரால் நீங்கள் கேட்பதையெல்லாம் தந்தையாகிய கடவுள் உங்களுக்கு தருவார். அதற்கு பிறகு திருத்தூதர்கள் பணியில் நம்ம பார்க்கிற பொழுது திருத்தூதர் பேதுரு முடக்குவாதமுற்ற ஒருவரை அல்லது கால் நடக்க முடியாத இருந்த ஒருவரை பார்த்து, உனக்கு கொடுப்பதற்கு பொன்னோ வெள்ளியோ என்னிடத்தில் இல்லை, ஆனால் நாசரேத்து இயேசுவனுடைய திருப்பெயரால் சொல்லுகிறேன், எழுந்து நட அப்படி என்று சொன்ன உடனேயே அவர் எழுந்து நடந்தார் என்று திருத்தூதர் பணியில் நம்ம பார்க்கிறோம். 3வது பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில், எனவே கடவுள் அவரை அனைவருக்கும் மேலாக உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் மேலுலகோர் கீழ் உலகோர் அனைவரும் மண்டியிடுவர் அப்படி என்று இயேசுவினுடைய திருப்பெயர் எவ்வளவு அதி உன்னதமானது என்பதை இதை கொண்டு நம்ம புரிந்து கொள்ளலாம். அதே போல தாங்க அன்னை மரியாளுடைய அந்த புனித பெயருக்கு அழகு நிறைந்தவள், கருணை நிறைந்தவள், அன்பானவள், உயர்த்தப்பட்டவள் என்கிற அர்த்தங்களை நம்ம புரிந்து கொள்ளலாம். புனிதர்களுடைய பார்வையில் அன்னை மரியாளுடைய அந்த பெயரை கேட்ட உடனேயே சாத்தான்கள் அலறி அடித்து ஓடின என்று புனித பிரிட்ஜித் அம்மாள் கண்ட காட்சியில் நமக்கு தெரிய வருகிறது. அதே போல் புனித அம்ப்ரோசியார் சொல்லுவார், அன்னை மரியாளுடைய அந்த திருப்பெயர் என்பது நமது உள்ளத்திற்கு கொடுக்கப்படுகிற மீட்பின் தைலம் அல்லது நம்முடைய பாவம் நிறைந்த இந்த உள்ளத்திற்கு தடவப்படுகிற மீட்பின் தைலம் என்று கூட அவர் சொல்லியிருக்கிறார். அவருடைய வரிகளில் தான் இனிய உன் நாமம் ஓதிடல் தினமே அப்படி என்கிற அந்த வார்த்தைகளை நம்ம உணர்கிறோம். அதையத்தான் கத்தோலிக்க திருச்சபையினுடைய மரபில் பாடலாக பல இல்லங்களில் பல ஆண்டுகளாக நம்ம பாடிக்கொண்டு வருகிறோம். இனிய உன் நாமம் ஓதிடல் தினமே அனைவரும் மகிழ்வோமே, இனிய உன் நாமம் ஓதிடல் தினமே அனைவரும் மகிழ்வோமே, தாயினும் மேலாம் தாயுமே நீயே தமியோர் திரவியமே, தாயினும் மேலாம் தாயுமே நீயே தமியோர் திரவியமே, அன்பிதே அன்பிதே மாதா தன்னலமே அற்ற மாதா, அன்பிதே அன்பிதே மாதா தன்னலமே அற்ற மாதா. ஆம், அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய பக்தர்களே, அன்னையினுடைய இந்த திருப்பெயரை நம்ம பாடுகிற பொழுது உண்மையாகவே நம்முடைய ஆன்மாவிற்கு அது கொடுக்கப்படுகிற மருந்தாக இருக்கிறது. நிச்சயமாக அவருடைய புகழை நம்ம பாடுகிற பொழுது உள்ளத்தில் அமைதி கிடைக்கிறது, இயேசுவருடைய உடனிருப்பை நம்ம உணர முடிகிறது என்பதை உணர்ந்தவர்களாய் இந்த அன்னைக்கு நாம் செலுத்துகிற இந்த வணக்கம், இந்த அன்னைக்கு நாம் செலுத்துகிற இந்த அன்பு உண்மையாகவே இயேசுவிடத்தில் நம்மை அழைத்து செல்லும் என்கிற விசுவாசத்தோடு அன்னையினுடைய இந்த புனித பெயரை பயன்படுத்தி அவள் வழியாக இயேசுவிடமிருந்து அருள் வளங்களை பெற்றுக்கொள்ள இன்றே நம்ம முடிவெடுப்போம். இன்னும் ஒரு சில பேருக்கு டவுட் வரலாம், ஐயோ ஃபாதர், இந்த ப்ராட்டஸ்டன்ஸு பெந்தகோஸ்தக்காரங்களெல்லாம் எங்களை டார்ச்சர் பண்ணுறாங்களே, இந்த அன்னை மரியாளுக்கு ஏன் இவ்வளவு நீங்கள் மரியாதை கொடுக்குறீங்க, ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, இயேசுவை பெற்றெடுத்த தாய் மட்டும்தான் அவங்க, அவர்கள் வெறும் படைப்பு மட்டும்தான் அப்படி என்று மறுபடியும் குழப்புவார்கள். திரும்ப திரும்ப நான் இதை சொன்னாலும் மறுபடியும் உங்களுக்கு இன்றைக்கு நினைவுபடுத்துகிறேன். அன்புமிக்கவர்களே, கத்தோலிக்க திருச்சபையில்
ரோமியருக்கு எழுதிய திருமுகத்தில் நம்ம வாசிப்பது போல இந்த உலகத்தில் நீதிமான்களாய் வாழ்ந்து கடவுளுக்கு கீழ்ப்படிந்து கடவுளுடைய சித்தத்தின்படி வாழ்ந்தவர்களுக்கு நம்ம கொடுப்பது வணக்கம். அதை தூலியா அப்படின்னு சொல்லுவார்கள். வெறும் வெனரேஷன், ஆர்டினரி வெனரேஷன், தூலியா. இரண்டாவது ஹைப்பர் தூலியா அப்படி என்று சொல்லுவார்கள். ஹைப்பர் தூலியா என்றால் சூப்பர் வெனரேஷன் அப்படி என்று நம்ம சொல்லுவோம். சூப்பர் வெனரேஷன் அல்லது ஹைப்பர் தூலியா அப்படி என்று சொன்னால் படைப்புகளிலே அதிகமான வணக்கத்தை, உன்னதமான வணக்கத்தை பெறுவது அன்னை மரியாள். அவருக்கு நம்ம கொடுப்பது இந்த ஹைப்பர் தூலியா என்று சொல்லுவோம். புனிதர்களுக்கு மேலாக நாம் கொடுக்கிற வணக்கம். மூன்றாவதாக லாத்ரியா அப்படி என்று சொல்வார்கள். லாத்ரியா அப்படி என்று சொன்னால் ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வர்ஷிப் அண்ட் அடோரேஷன் அப்படி என்று சொல்லுவோம். விடுதலை பயண நூலில் நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது போல மூவொரு கடவுளுக்கு மட்டுமே மாட்சிமையும் ஆராதனையும் புகழ்ச்சியும் என்பதை புரிந்து கொண்டவர்களாய் பிற மதத்து சகோதரர்கள் அல்லது பிரிவினை சகோதரர்கள் நம்மை குழப்புகிற பொழுது புனிதர்களுக்கு கொடுப்பது வெறும் வணக்கம், அன்னை மரியாளுக்கு நாங்கள் கொடுப்பது உயர் வணக்கம், மூவொரு கடவுளுக்கு மட்டுமே ஆராதனையும் புகழ்ச்சி மாட்சி அப்படி என்பதை அவர்களுக்கு புரிய வைப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஆகவே அன்னையினுடைய இந்த புனித பெயரினுடைய நினைவு நாளில் அன்னையினுடைய பரிந்துரையை பெற்று நமக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகமானது நம்முடைய வாழ்க்கையில் மன்னித்து வாழ வேண்டும், அதே நேரத்தில் மன்னிப்பிலும் தாராளமாக இருக்க வேண்டும், அன்பு செய்வதிலும் தாராளமாக இருக்க வேண்டும் என்கிற அழகான 2 கருத்துக்களைத்தான் நமக்கு தெளிவாக சொல்லி வருகிறது. உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள், உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள், உங்களை ஒரு கன்னத்தில் அறைபவருக்கு மறு கன்னத்தையும் காட்டுங்கள், உங்கள் மேலுடை எடுத்துக்கொள்பவர் உங்களுடைய அங்கியையும் எடுத்துக்கொள்ளட்டும், அடுக்க வேண்டாம், உங்களிடம் கேட்கும் எவருக்கும் கொடுங்கள் அப்படி என்று சொல்லி இந்த மண்ணுலகில் மன்னிப்பு என்பது மிகவும் வேதனையான கடினமான ஒரு செயல். ஆனால் நாம் வாழ்கிற இந்த சமுதாயத்திலேயே மன்னிப்பை நமக்கு ஒவ்வொரு நாளும் மக்கள் உணர்த்தி கொண்டு தான் இருக்கிறார்கள். அன்புமிக்கவர்களே, 2021 ஆண்டு திருத்தந்தை பிரான்சிஸ் இத்தாலி தேசத்தில் மாஃபியா என்று சொல்லப்படுகிற ஒரு சட்ட விரோத கும்பல் இருக்கிறது. அந்த நாட்டினுடைய அமைதியையும் பொருளாதாரத்தையும் சீர்குலைக்கிற ஒரு குழு அது, அந்த மாஃபியா என்று சொல்வார்கள். மிகப்பெரிய உயிர் சேதங்களையும் பொருட்சேதங்களையும் அந்த நாட்டில் அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அவர்களை பார்த்து திருத்தந்தை சொல்லுகிறார், இந்த நாட்டிற்கு நீங்கள் செய்த துரோகம், இந்த நாட்டிற்கு நீங்கள் செய்த தீமைகள், இந்த நாட்டிற்கு நீங்கள் செய்த கொடூரங்கள் அனைத்தையும் நாங்கள் முழுமையாக மன்னிக்கின்றோம். நீங்கள் திரும்பி வாழ உங்களுக்கு இறைவன் அருள் கொடுப்பாராக அப்படி என்று பொது வெளியில் இப்படிப்பட்ட ஒரு கொடூர தீவிரவாத கும்பலுக்கு அவர் மன்னிப்பை வழங்கியதை பார்க்கிற பொழுது நாமும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்மை துன்புறுத்தியவர்களுக்காக, நம்மை பற்றி வதந்திகளை பரப்பியவர்களுக்காக, நமக்கு எதிரான தீ செயல்களை செய்தவர்களுக்காக ஜெபிக்கவும் அவர்களை மன்னிக்கவும் இறைவன் நமக்கு நல்ல ஒரு இதயத்தை தருமாறு இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.